ஹலோ ஆல், நான் இன்னைக்கு ரொம்பவே பாப்புலரான திணை மாவில் ஒரு ஈஸியான லட்டு பண்ண போகிறேன். இதை நம்ம உருண்டை மாதிரி பண்ணி நம்ம காலையிலையும் சாப்பிட்லாம். சின்ன வயசில் தேனும் திணை மாவும்லாம் குற்றால குறவஞ்சி அந்த மாதிரி தமிழ் செய்யுளில் நிறைய படிச்சிருப்போம். பட் நான் என்னோட சின்ன வயசில் இந்த திணை மாவுலாம் சாப்பிட்டதில்லை. இப்போ தான் நிறைய பேக்கெட்ஸில் இந்த மாதிரி நல்லா கிடைக்குது. இதில் லட்டு பண்ணும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. அந்த லட்டு தான் இன்னைக்கு பண்ணி காட்ட போகிறேன். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம். திணை மாவு, இது இங்கிலீஷில் ஃபாக்ஸ்டெயில் மில்லட்டுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் வெல்லம் பொடிச்சது, அப்புறம் கொஞ்சம் நெய், அப்புறம் ஏலக்காய் பவுடர். இவ்வளோதான் இன்க்ரீடியன்ட்ஸு. நான் அதை இப்போ எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஃபஸ்ட்டு திணை மாவை லைட்டாக வறுத்துக்கணும். நான் 3 கப் மாவு லைட்டாக வறுத்து எடுத்துக்க போகிறேன். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா சூடு, மாவில் நல்லா சூடு ஏறுற வரைக்கும் நல்லா நம்ம வறுக்கணும். நம்ம மாவு வறுக்கும் போதே இதில் ஏலக்காய் பவுடர் சேர்த்துடலாம். இல்லை, ஏலக்காய் பவுடர் மாவோடு நல்லா மிக்ஸ் ஆயிரும். இதில் நம்ம முழு ஏலக்காவை கூட தட்டி போடலாம். பட் சின்ன பசங்க சாப்பிடும்போது ஏலக்காய் அவங்களுக்கு அவ்வளோவா பிடிக்காது. இந்த மாதிரி ஏலக்காய் பவுடராக பண்ணி கொடுத்தோம்னா அவங்க தொந்தரவு இல்லாமல் நல்லா ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. அதனால் நான் எப்போவுமே ஏலக்காய் பவுடர் சேர்க்குறேன். ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம். இப்போது நான் ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் நல்லா வறுத்துருக்கேன். இப்போது அந்த மாவும் ஏலக்காவும் சேர்ந்து நல்ல வாசனை வருது. மாவு சூடாகிட்டு இருக்கும்போதே மாவு வாசனை நல்லா வந்ததும் அதில் ஜாகரி சேர்க்குறேன். நான் 3 கப்பு மாவுக்கு 1.5 கப் ஜாகரி சேர்க்குறேன். உங்களுக்கு இனிப்பு ஜாஸ்தி வேணும்னா வெல்லம் நீங்கள் நல்லா சேர்த்துக்கலாம், இன்னும் கொஞ்சம் கூட. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஹீட்லேயே நம்ம நல்லா வெல்லத்தையும் மாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இப்போது இதில் தேவையான அளவு நெய் விட்டுறலாம். இதில் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் தேன் கூட சேர்த்துக்கலாம். நெய் நல்லா ஜாஸ்தி விட்டு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சு எடுத்து வச்சுக்கணும். நெய் நல்லா விட்டால் தான் இந்த மாதிரி உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லா வரும். சப்போஸ் உங்களுக்கு நெய் கொலஸ்ட்ரால், நெய் இல்லாமல் நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா தண்ணியை கொதிக்க வச்சு கொதிக்க இதில் கொஞ்சம் லைட்டாக ஒரு 1/2 டம்ளர் விட்டோம்னா நம்மளுக்கு லட்டு நல்லா பிடிக்க வரும். அதுவும் இல்லாமல் நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக நம்ம இதை சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம இதை ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம். 4 நாள் வரைக்கும் கூட கெட்டு போகாது. ஆனால் தண்ணி நல்லா சூடாக இருக்கணும். நார்மல் கோல்டு வாட்டர் ஊற்றி இந்த மாதிரி பண்ணிடக்கூடாது. ரொம்ப தண்ணி ரொம்ப நல்லா கொதிக்க வச்சு அந்த கொதிக்கிற தண்ணியை கொதிக்க நம்ம லட்டு பிடிக்கிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம லட்டு பிடிக்கணும். நம்ம இதை லட்டுன்னு சொல்கிறத விட திணை உருண்டைன்னு சொல்லலாம். இது நான் லைட்டாக தண்ணி ஊற்றி பிசைஞ்ச உருண்டை. இது நெய் மட்டுமே கலந்து செஞ்ச உருண்டை. உங்களுக்கு எந்த ருசி பிடிக்குதோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். மாவு நல்லா சூடாக இருக்கும்போதே இந்த உருண்டை நம்ம பிடிச்சு வச்சிடணும், இல்லாட்டி நம்மளுக்கு சரியாக பிடிக்க வராது. இப்போ கூட ரொம்ப சூடாக தான் இருக்குது. இப்போது ரொம்பவே ருசியான ஆரோக்கியமான திணை உருண்டை ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். 10 மினிட்ஸில் இதை செஞ்சிடலாம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஆல்.